சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை பேர் கேட்க வாஞ்சியா இருக்கிறீங்க? சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், நீர் உயர்த்தப்படுவீராக, வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த சில வாரங்களாக நாம் ஆவிக்குரிய நோய்கள் என்ன என்பதை பார்த்து வருகிறோம். சரீர பிரகாரமான நோய்கள் அதற்கு பிரயாசப்படுவதை காட்டிலும் இன்றைக்கு 90% மக்கள் சரீர பிரகாரமான நோய்களுக்காக தான் ஓடுகிறார்கள். ஆனால் உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷனுக்குள்ள இத்தனை நோய் இருக்கிறத நிறைய பேருக்கு தெரியுதில்லை. அப்படி தெரிய வேண்டும் என்றால் ஆவியானவர்கிட்ட போயிட்டு என்னை ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் நித்திய வழியில போகிறதுக்கு எனக்கு அனுக்கிரகம் பாராட்டும், எனக்குள்ள இருக்கிற காரியங்களை நீர் வெளிப்படுத்தும் சொன்னா அவர் உங்களை ஸ்கேனர் பண்ணி உள்ளான காரியங்களை வெளிப்படுத்துவார். அதற்கு பிறகு நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது நாம் உபவாசிக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை, ஆவிக்குரிய நோய்களை பரிசுத்த ஆவியானவர் நீக்குவார். ஏசாயா 1:5-6 போன வாரம் வாசித்தது. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விழப்போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. இது சொல்றது எல்லாரும், என்ன பிரதர் உடம்பு சரியில்லை? ஆமாப்பா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதியா இருக்குதுப்பா சொல்றாங்களா இல்லையா? அந்த வியாதியை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த வியாதி அல்ல, உள்ளான வியாதியை பத்தி ஒரு பேசுறார். வாசிங்க. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எவ்வளவு வேதனை! அப்புறம் போதும். எரேமியா 8:11-12-13. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். தாங்கள் அருவருப்பானது செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களா? பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆகையால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்திலே இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13. அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை செடியிலே குலைகள் இராது, அத்தி மரத்திலே பழங்கள் இராது, இலையும் உதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல். கேக்குறீங்களா? எவ்வளவு பயங்கரமான வசனமா இருக்குது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். வேத வசனம் உள்ளே சென்றால்தான் உள்ளான நோய்கள் சீர்படுத்தப்படும், தீர்க்கப்படும். சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறது இன்றைக்கு குறைந்த நபர்கள் தான் இருக்கிறாங்க. வேதத்தில் கடைசி நாட்களிலே வேத வசனத்துக்கு பஞ்சம் ஆகும் என்று இருக்குதா இல்லையா? அப்படி அர்த்தம் என்ன? அப்படி அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் கிடைக்காது, கடைசி நாட்களில் பைபிள் கிடைக்காது, வேதம் நம்ம கிட்ட இல்லை, கிடைக்காது, அச்சிடப்படாது அப்படின்னு சொல்லுவார்கள். அது அல்ல. கள்ள உபதேசங்கள் பெருகும், சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறவர்கள் குறைந்து போவார்கள். பாருங்க, பெரிய பெரிய மெகா சர்ச்சஸ்லாம் ஆட்கள் நிரம்பி வழிகிறார்கள். காரணம், சத்தியங்கள் அங்க பேசப்படுறது இல்லை. சரி, இன்றைக்கு நாம் சில காரியத்தை பார்க்கலாம். பொதுவாக ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, இப்ப இருக்கிற டாக்டர்ஸ் டெக்னாலஜிலாம் ரொம்ப மாறிடுச்சு. இப்ப இருக்கிற டெக்னாலஜிலாம் மாறின அப்படின்னாலே முதல்ல நம்மளை பிபி செக் பண்ணுவாங்க, வெயிட் செக் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய காரியங்களெல்லாம் செய்கிறாங்க. மிஷின், இந்த பிபி செக் பண்ணுறது கூட மிஷின் வந்துடுச்சு. அந்த நாட்கள்லாம் முதியோர்களுக்கு தெரியும். அந்த நாட்டில் இருக்கிற டாக்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க சில பேர். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நாடி துடிப்பை பார்ப்பாங்க. நம்ம பாட்டு பேசிட்டே அவனுக்கு நம்மளை கேட்பாங்க, நம்ம வியாதி சொல்லிட்டு, ஐயா அப்படி இருக்குதுயா, ஐயா அப்படி இருக்குதுயா, சரி 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 பார்த்துட்டே இருப்பார், கண்டுபிடிச்சிடுவார். ரெண்டாவது, சின்ன டார்ச் லைட் வச்சிருப்பார், நாக்கை நீட்ட சொல்லுவார். நம்ம கொஞ்சமா நீட்டினா இன்னும் அடிச்சு இன்னும் நாக்கு நீட்டுன்னுவார், நல்ல நல்ல தர அப்படின்னுவார். எதுக்குன்னா உள்ள ஒரு நாக்கு இருக்குது, அதை பார்க்கறதுக்கு. அதை பார்த்தாலே டாக்டர்ஸ்க்கு என்ன தெரிஞ்சிடும், இவருக்கு என்னென்ன வியாதி இருக்குதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவார். அப்போ அந்த நாக்குல தான் பிரச்சனையே, அந்த நாக்குல தான் பிரச்சனையே, நோய்கள் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ முழு சரீரத்தையும் பரிசோதிக்கிற காரியம் அந்த நாக்குல இருக்கு. அப்ப ஆவிக்குரிய நோய் என்னவென்றால், யாக்கோபு 3ஆம் அதிகாரம், ஜேம்ஸ் chapter 3 verse 6, யாக்கோபு 3ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாடு பக்கம் 314. நாவும் நெருப்புதான், நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி நிறைந்த உலகம். என்னவா? அநீதி நிறைந்த உலகம். பா வாயை திறப்பா, வாயை மூடுப்பா, உலகமே தெரியுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் நம்ம கிண்டலுக்கா சொல்லுவோம், வாயை மூடுப்பா உலகமே தெரியுதுன்றாங்களே, அதுதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக ஆக்கினினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அப்ப முழு சரீரத்தையும் இந்த நாவு என்ன பண்ணிடுதான், வியாதிக்குள்ளாக மாற்றி விடுகிறது. அப்ப இந்த நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரம், அவனுடைய வயசை குறைச்சிடுது. பலத்தின் மிகுதினால எத்தனை வருஷம் இருப்பாங்களா? பலத்தின் மிகுதினால 80, தப்பா சொல்லிட்டீங்க, 80 வருஷம். ஆனால் இந்த நாவுனால, நம்ம பேசுற பேச்சினால ஆயுசு நாட்கள் குறைஞ்சிடுமா? பைபிள் சொல்லுதுங்க. ஏன் நம்ம பேசுற பேச்சு அப்படி. சில பேர் சொல்லுவாங்க, அடினாலும் வாங்கிடலாம், சொல்லால வாங்க முடியாதுப்பா, அதை மாற்றவே முடியாது, அது ரொம்ப அதை ரணமாயிடுன்னு சொல்லுவாங்க. நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடுகிறது. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்ப முழு சரீரம் தேவனுடையது, இந்த தேவனுடைய சரீரமாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இது என்னுடைய சரீரம் அல்ல, இது தேவனுடைய சரீரம். பிரியமானவர்களே,
அது நம்முடைய சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக இருக்கிறது. அப்போ இந்த நாவுல நாம பேசுவோம் என்றால், பேசிக்கொண்டே இருப்போம் என்றால், அப்ப முழு சரீரத்தையும் கெடுத்து விடுகிறது. நம்முடைய மைண்டு, நம்முடைய எல்லா சரீரத்தினுடைய அவைகளையும் கெடுத்து விடுகிறது. யாக்கோபு என்ன கூறுகிறார்? 8வது வசனத்துல, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம், நோய்கள் எங்கு தாக்கப்படுகிறது என்றால் வாயினால்தான் தாக்கப்படுகிறது. நாவை யாராலும் ஒருவராலும் அடக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா, அது வாயாடாது, வாயில ஜிப்ப போடு அப்படின்னுவாங்க. ஏன்னா அடக்க முடியாது. நீங்க என்னதான் பண்ணாலும், சில பிக்சரை பார்த்துருக்கிறேன், ஒரு ஜிப்பு 2 ஜிப்பு போட்டு பூட்டு போட்டு வச்சிருக்கிற மாதிரி பிக்சரை பார்த்துருக்கிறேன். ஆனாலும் நாவை அடக்கவே முடியாது. இந்த நாவு நல்லதையும் பேசும், தீமைகளையும் பேசும், இச்சகமானதையும் பேசும், ஆவிக்குரிய காரியங்களையும் பேசும். ஒருவரை புகழவும் செய்யும், மற்றவரை இகழவும் செய்யும். அதாவது 2 பேர் பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க வச்சுங்களேன். எதிர்க்க ஒருத்தர் வர்றாரு பைக்கில். இவர் இடிச்சு சொல்லுவார், அவனை பார்த்துக்கோ, வராம்பார் எதிர்க்க, அவனை பார்த்துக்கோ, நான் அப்புறம் சொல்கிறேன். கிட்ட வந்தவொடனே, ஹே மச்சான் எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு கட்டிலாம் பிடிச்சிப்பானுங்க பசங்க. பெரியவங்களும் சரி, கையெல்லாம் கொடுத்துப்பாங்க. என்ன ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா வேலையில், நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் வண்டி எடுத்து அவர் போயிடுவார். இன்னும் சொல்ல நினச்சி சொன்னு சொன்னி என்ன யாருன்னு கேட்பாங்க. மோசமானவன்டா அவன். என்னது மோசமானவன்டா அவன், உனக்கு தெரியுமா அப்படின்னு கதை எழுந்துட்டே போவோம். அது பாட்டுட்டு இந்த நாவானது எதிர பார்த்தா புகழ்கிறது, பின்னாடி இகழ்கிறது. இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சோத்திரம் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஷாலோம் பிரதர். என்ன பிரதர்? ஷாலோம் பிரதர். நீ என்னதான் ஷாலோம் போட்டாலும், என்னதான் சமாதானம் சொன்னாலும் உள்ள அவ்வளோ வேண. ஆனா இந்த உதட்டுல ஷாலோம் வருகிறது. நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலோம் பிரதர் எப்படிங்க வருது? அருமையான சகோதரியே, நம்முடைய நாவு மிகவும் மோசமானது. 8வது வசனமும் 9வது வசனம் 10வது வசனம் 11வது வசனத்து வேண்டாம், முழு அதிகாரத்தை நீங்க வாசிங்க. இந்த முழு அதிகாரம் நாவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனமே என்ன தெரியுமா சொல்லுது? முதல் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர், என் சகோதரரே சகோதரியே கேளுங்கள், அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. அப்படின்னா என்ன? இது பாஸ்டர்களுக்கு மாத்திரம் எழுதல, பாஸ்டருக்கு எழுதல. இது யாருக்கு நம்ம எழுதப்பட்டிருக்கு? யாரெல்லாம் போதக சமர்த்தமாய் பேசுகிறவர்கள், வேதத்திலிருந்து யாரெல்லாம் தெரியுமா வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அப்போ அதிக ஆக்கினை யாருக்குன்னா, வேதத்தை எடுத்து போதிக்கிறவர்களும் சரி, வேதத்தை எடுத்து நான் கிறிஸ்தவன், அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி நான் அப்படி இருப்பேன் என்றால். பிரியமானவர்களே, நம்முடைய நாவு மிக மிக பயங்கரமானது. இந்த 8வது வசனமும் 9வது வசனமும் வாசிங்க பார்க்கலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்கு உள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம். அடங்காத பொல்லாங்குள்ளதும். அப்போ விஷம் தானங்க. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, வா உன் நாக்கு பாம்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. விஷம் நிறைந்ததுங்க. எல்லாம் பைபிள்ல இருந்து தான் வருது. அப்புறம்
சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய என்னவாங்க சபையில வந்து அல்லேலூயா ஓசன்னா, தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். அப்போ யாரை சபிக்கிறோம் என்றால் தேவனையே சபிக்கிறோம். தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டவர்கள் நம்மளாம் யாரு? தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய புத்திரிகள். அப்போ நம்ம தேவ சாயலில் இருக்கிற ஒரு மனுஷனையும் நீங்க சபிக்க கூடாது, இகழ்ந்து பேசக்கூடாது. வேதம் மிக தெளிவாக பேசுகிறது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ் டாக்கிங் பண்ணுவாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா? பொடபொடன்னு பேசிட்டே இருப்பாங்க. சரி லொடலொட வாயிடான்னுவாங்க, ரம்பம் வந்துடுச்சுன்னுவாங்க, என்னென்ன பேரை வச்சிருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. ஏதாவது வளவளன்னு பேசிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்தாலே ஐயோ ரம்பம் வருது ஓடுப்பாங்கிறதுன்னுவாங்க. சில பேரை பார்த்துக்கிறீங்களா, சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை பேச விட மாட்டாங்க, அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. தம்பி பின்னாடி பேசாதீங்க, நம்மளை பேச விட மாட்டாங்க, அவங்க தான் பேசணும். ஏன் பேச்சதான் நீ கேட்கணும். நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. 10வது வசனத்தை வாசிங்களேன். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம துதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். அடுத்த வசனம் நல்லாவே இருக்க மாட்டான். இதெல்லாம் எதுக்கு தான் சபைக்கு வருது பாரு? ஏன் தான் சபைக்கு வருது பாரு? தூங்குறதுக்கே வருது பாரு. ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, என் சகோதரியே, இப்படி இருக்கலாகாதது. அப்புறம் ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? சுரக்குமாங்க. மெட்ரோ வாட்டர் பிடிக்கிறோம் நம்ம, அந்த தண்ணி எடுத்து ஃபில்டர்ல பண்றோம், ஃபில்டர் எடுத்து குடிக்கிறோம். அந்த தண்ணியிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? சுரக்கவே சுரக்காது. அப்ப எப்படி நம்ம நாவு இப்படி இருக்குதுன்னா, நம்ம நாவு துதிக்கவும் செய்து சபிக்கவும் செய்து. ஒருவரையும் ஒரு காலமும் ஒருத்தரையும் சபிக்க கூடாது. ஏனென்றால் இது துதிக்கிற வாய். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். என்னுடைய நாவு துதிக்கிற நாவு. அதனாலதான் வீட்டுல பேய, சனியன, பிசாச, கழுத, என்னங்க துதிக்கிற வாய் சொல்லுது. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னை பெத்ததை காட்டிலும் இப்ப இல்ல, இப்பெல்லாம் சொல்றது இல்ல, இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிள்ளைங்களை எப்படி திட்டணும்னு கூட தெரிய மாட்டேது. இப்ப பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டாங்க. அது திட்டி அது பழைய காலமா ஆயிடுச்சு. புருஷனை திட்டுறாங்க பாரு, அவ்வளோ திட்டு. அவளே ஏன் இருக்கிற உயிரோட செத்து தொலைற இந்த ஆளும் கூட வாழ்றதோட சொல்லிட்டு சபையில வந்துட்டு, என்னங்க அவரை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். நீயம்மா என்ன சொன்ன? என்னங்க? ஐயோ, அவருக்கு அப்படியே ஐஸ் வாட்டர் குடிச்சதா இருக்கும். வீட்டுல சொந்தக்காரங்க வரும்போது பார்க்கலாமே, புருஷனுக்கு மதிப்பு ஐயோ ஏசுநாதர் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரும் போயிடுவையோ, என்ன சும்மா போய் பாத்திரத்தை விளக்கு போ, அப்படியே ஜடம நிக்கிறான் பாரு. உங்களை சொல்லுங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. பாருங்க, அல்ல எவ்வளவு பெருசா வந்து பாருங்க. அல்ல இல்லையா? எத்தனை பேர் உண்மையா ஆனஸ்டா ஒத்துக்கிறீங்க? என் புருஷனை வாடா போடான்னு கூப்பிடுறேன். கையெல்லாம் தூக்க வேணாம், மாட்டிக்க போறீங்க. தூக்க மாட்டாங்க. ஆமா,
அது இப்ப என்ன சொல்றாங்க, நான் செல்லமா வாடா போடா சொல்றேன். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட். இல்ல பிரதர், நானும் செல்லமா கூப்பிடுறேன். செல்லமா கூட கூப்பிடாத, வாடி போடி வாடா போடா, இதெல்லாம் உலகத்தார்கள், நமக்கு கிடையாது. எப்படி மற்றவங்க முன்னாடி கூப்பிட்டு பாருங்க. அப்ப மற்ற முன்னாடி கூப்பிட்டு பாருங்களேன், என் புருஷன் வந்துட்டான் சொல்லி பாருங்களேன். கிறிஸ்தவர்களே, விஜய் சபையாரே, மனம் திரும்புங்கள். சிறிய நெருப்பு தான் எப்படி ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது, இந்த உலகத்தையே கொளுத்தி விடுகிறது. இங்க உட்கார்ந்துக்கிட்டு இவர் சொல்லுவார், இவருக்கு பாஸ்போர்ட்டே இருக்காது, இவர் சொல்லுவார், நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன் போன மாசம் தான். பாஸ்போர்ட்டே இருக்காது இவருக்கு. வாய் திறந்தாலே புழுகாண்டி. சிலர் கூறுவாங்க, அவன் ரொம்ப நல்லவர் தான், ஆனா வாயை திறந்தா எவ்வா, வாய் தான் கொஞ்சம் நீளம், வாயால தான் அந்த ஆள் கெட்டான். அவன் மட்டும் சும்மா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல. இந்த வாயை திறக்காம இருந்தா பிரச்சனையே வராதுங்க. ஒரு இடத்துல சண்டை வருதுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல பரிசுத்தாவினுடைய நிறைவு இருந்ததுன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. அன்னைக்கு தான் பரிசுத்த ஆவியானவரே துக்கப்படுத்துவாங்க. சண்டை வர நேரத்தில் தான் புருஷன் பொண்டாட்டிக்கு அல்லது மாமா சொந்த பந்தங்களுக்கு தெருவில் ரோட்டில் வண்டி ஓட்டும்போது தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், யாருக்கு ரொம்ப கோவம் வரணும், வண்டி ஓட்டும்போது தான். எப்படி போகிறான் பார், என்னவோ போக்குன்னுவாங்க, போக்கு என்னென்ன போக்குன்னுவாங்க. எப்படி போறான், வீட்டில் சொல்லிட்டு வண்டியாடா, அப்படி சொல்லிட்டு எங்க சூத்திரம் ஆண்டவரே, அப்பா அமை துதிக்கிறேன் ஆண்டவரே. புறம்போக்கு திட்டின பாத்தீங்களா, அவர் பக்கத்துல வந்துட்டு, ஏய் இந்த ஆளுதான் என்ன திட்டினான். இதனால்தான் இயேசு சொன்னாரு, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34, புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 12 verse 34. புதிய ஏற்பாடு பக்கம் 18. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க. என்ன சொல்றாரு பாருங்களேன், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்புறம் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அவன் இருதயம் சுத்தமா இருந்தால், அவருடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தால், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ உள்ளத்து நிறைவு என்னவோ அதுதான் வெளியே வரும். உள்ள சாக்காட குப்பை எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கினா அதுதான் வெளியே வரும். பேசும்போது உள்ள கெட்ட வார்த்தைகளா போட்டு வச்சா சண்டை வரும் பொழுது இதுதான் வரும். மனுஷர் பேசும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு சொல்றாருங்க இயேசு கிறிஸ்து. 37வது வசனத்தை வாசிங்களேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, நல்ல இன்டெலிஜென்ட் நல்ல அறிவு பெருத்தவர்கள்லாம் பேச மாட்டாங்க ரொம்ப நேரம். உங்களை பேச விட்டுட்டு அப்படியே பார்ப்பாங்க, நீங்க பேசுறதுலே கண்டுபிடிச்சவன் எப்படிப்பட்டவன்.
நமக்கு தான் பேக்கு. எனக்கு இதுவா பேச தெரியும்ட்டு என்ன டேலண்ட்லாம் இருக்குதுப்பா, நல்லா பேசுறாருப்பா, வேலைக்கு வச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை. நம்ம பேசுற விதத்திலேயே அவன் எல்லாத்தையும் இன்டர்வியூல எடுத்துருவான். அவன் ஆஹா, இவனை வேலையில வைக்கலாமா வைக்கக்கூடாதான்ட்டு. அப்போ மனுஷனேக்கே தெரியுதுன்னா என் ஆண்டவராகிய கர்த்தர். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நமது இருதயத்தை பரிசுத்த ஆவினால நிரம்பி இருக்கும் பொழுது அந்த இருதயம் பரிசுத்தமாக்கப்படும். அப்போ அந்த இருதயம் ரொம்ப சுத்தமா இருக்கும் பொழுது உள்ள இருந்து வருகிற வார்த்தைகள் சபிக்கிற வார்த்தையா இருக்கிறது, ஆசீர்வதிக்கிற வார்த்தையா இருக்கும். உங்களை நிந்திக்கிறவர்களையும் உங்களை அவமானப்படுத்துவர்களையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆசீர்வதிப்பீங்க, அவங்களை நேசிப்பீங்க. ஏன்னா உள்ள சுத்தமா இருக்குது. இப்போ நமது வாயால் பேசுவது இருதயத்திலிருந்து தான் பேசுகிறோம். இருதயம் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருந்தால் நமது வாயானது ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டுமே பேசும். இதனால தான் நாங்களாம் சொல்றது, எப்பொழுதும் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருங்க. எப்பொழுதும் பரிசுத்தாவினுடைய நிறைவு எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அப்பொழுது நல்லது மாத்திரம்தான் வரும். உங்களை அரைஞ்சா நீங்க திருப்பி அவங்களை அரைக்க மாட்டீங்க. உங்களை திட்டினா நீங்க திரும்ப எதுவுமே சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் ஆசை. காட் பிளஸ் யூ பிரதர். மாறுவோங்க, மாறுவோம். உங்களை ஏமாத்துவாங்க இந்த உலகம். இந்த உலகம் நம்மளை ஏமாற்றும். ஒன்றும் இல்லைங்க, அவங்க ஏமாத்துறவங்க தான். நான் ஏமாத்த மாட்டேன் எங்க அப்பாவை. அவன் ஏமாத்துனான்னு தெரிஞ்சாலும் சிரிச்சுட்டே வந்துடுங்க. கர்த்தர் பாதுகாப்பா. ஆமென். நம்முடைய நாவுல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதான். அப்ப நம்ம பேசுற வார்த்தைகள டெத்து பேசக்கூடாது, உயிர் மீட்சி அடைந்த வார்த்தைகளை பேச வேண்டும். சாவுக்கேதுவான எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் செத்துருவேன். இது பரிசுத்தாவில் நிரம்புற புள்ள சொல்லுது. ஊழியம் செய்யற பசங்க சொல்றாங்க, ஊழியம் செய்யற பிள்ளைங்க சொல்றாங்க, என்னது செத்துறதான் நலம். இந்த உலகத்துல வாழ்றதோட என்னத்தை கண்டேன், என்னத்தை சுகத்தை கண்டேன், செத்துறல. ஆண்டவரே என்னை எடுத்துக்கோ ஆண்டவரே. இங்கே நீ ஒழுங்கா இல்லை, அங்க வச்சு உன்ன என்ன பண்ணுவார்? கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில வாயில செத்துருவேன் வரக்கூடாது. ஐ சரண்டர் எவ்ரிதிங். நான் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அப்ப என் சாவையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். அப்ப நம்ம நாவுல அதிகாரத்தை வச்சிருக்கிறாருங்க. அப்ப அந்த நாவுல நம்ம என்ன பேசுறோமோ அது நிச்சயமா நடக்கும். ஆனா பரிசுத்தனுடைய நிறைவு இருந்தால் தான் நடக்கும். பரிசுத்தனுடைய நிறைவு இல்லைன்னா நடக்கவே நடக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக் எழுதுறாங்க, நீங்க சில எதையாவது அடைய வேண்டும் என்றால் அதையே சொல்லி கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிடைச்சிடுமா? இந்த சின்ன பசங்க சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மூக்கில் சொரஞ்சினே குரங்கு 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 குரங்குன்னா நீ குரங்கா மாறிடும். குரங்கா மாறிட்டோம், மூக்கு தான் புண்ணா போயிடும். நடக்காது. பரிசுத்தனுடைய நிறைவு இருந்தால் நான் பேசுவது நடக்கும். அதுல பவர் இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் வார்த்தையினாலதான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். அந்த பவரை உனக்குள்ள வச்சிருக்கிறார். அப்ப நீ வியாதிஸ்தர்களை போயிட்டு இயேசுவின் நாமத்தினாலே இவருக்கு இருக்கிற வயிற்றுவலை இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னா போயிடும். அப்ப துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில இருந்தா நீ ஜெபம் பண்ணாலும் கேட்காது. ஊர் முழுக்க சண்டை போட்டு அங்க போய் இயேசுவின் நாமத்தினாலே நான் கூட கேட்காது. நடந்ததா இல்லையா? அப்போஸ்தலருக்கு விரோதமாக சிலர் எழுந்தினாங்க, இயேசுவின் நாமத்தில் சொன்னாங்க, நடக்கலையே. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இயேசுவின் நாமத்தில் சொன்னா நடக்கும். இல்லவே இல்லை.
இயேசுவின் நாமத்தில் நீ சொல்லுன்னா உன்னுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்தாதான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். நீ கைகளை வைத்து ஜெபிக்கிற வேளையிலே தேவன் பெரிய காரியத்தை செய்வார். நமது இருதயத்திலிருந்து பொறாமைகளும் கோபங்களும் பெருமைகளும் தீமைகளும் புறப்பட்டு வரவே கூடாது. வாயில துர்நாற்றம் வீசும் கெட்ட வார்த்தை வரும். ஏன்னா இருதயம் தீட்டுப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் இருக்குது, 1 கொரிந்தியர் 15:33. 1 கொரிந்தியர் 15:33 ஆகாத சம்பாஷணங்கள் நல்லொழுக்கங்களை எடுக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை, தேவையில்லாத பேசிக்கிட்டே இருந்தோம்னா டிசிப்ளினா போயிடும். நம்ம நல்லொழுக்கங்கள்லாம், நம்ம கிட்ட இருக்கிற டிசிப்ளின்லாம் போயிடும். எப்படி நான் பேசுறேன், நான் எதை பேசுறேன், என்னத்தை நான் பேசுறேன், ஆகாத சம்பாஷணைகள். நாம் யாருடன் பழகிறோம், எதை கேட்கிறோம், எதை நம்புகிறோம், நமது ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி உள்ளது என்பதை அதுல கண்டுபிடிச்சிடலாம். மொபைல்ல பேசுறாங்க, அந்த மொபைல் சூடாயிடும். சூடாயிட்ட பிறகும் பிளக்ல போய் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்படி சொல்லுவா அப்படின்னா தான் பேசுவாங்க. தெரியல, பெரிய பெரிய ஆபீசர் கூட உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நான் உண்மையை ஒரு சீக்ரெட் சொல்றேன் பாருங்க. பெரிய பெரிய ஆபீசர், பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சின்ன பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஏன் தெரியுமா? இது இருந்தா தொல்லை, வாட்ஸ்அப் அதுவும் வந்துட்டே இருக்கும். இந்த ஒன்றும் இல்லாத வெத்துங்க தான் அப்படியே நோவருக்கு அப்படியே 24 hours மொபைல்லையே என்ன பேசுறது, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா. நிறைய பசங்க பேரை பொண்ணுங்க பேரை பையனுங்க பேரை போட்டு வச்சிருப்பாங்க. இது அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாது நினைப்பு உங்களுக்கு. உங்களோட நாங்களும் உஷார் தான், புரியுதா? இவர் போன் வந்தா உட்காந்து பேச வேண்டியதானே, அப்படி வெளியே போயிட்டு வரோம். மோசம் போகாதீர்கள். ஆகாத சம்பாஷணைகள் கெடுத்துடும். என்ன சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்டேன். இதுதான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இட்லிக்கு சாம்பார் வச்சா, சட்னி சாப்பிட்டியா, இன்னும் மிளகா நல்லா அரைச்சி வாயில கொட்டுறோம் வா. தேவையில்லாத சில பேர்லாம் நான் பார்த்துருக்கிறேன். உண்மையாக ஆனஸ்டாக சொல்லுவேன், வீட்டுக்கு வந்து மொபைல் தூக்கி போட்டுருவாங்க. எப்பா ஐயோ பாடி தூக்கி போட்டுருவாங்க. இது ஒன்றும் இல்லாத வெத்துங்க தான். அப்படி இந்த ஃபோன் வேற காலை இதில் வேற போட்டுப்பாங்க. அப்படி வண்டியில் போகும்போது அப்படியே இருக்கும். அப்படி பேசிட்டே வருவாங்க. ஆனால் உண்மையாக நான் ட்ரை பண்ணேன். நான் போய் வண்டியில் போய் விட்டுட்டேன். இப்படி வச்சுட்டு எப்படிதான் வண்டி ஓட்டுறாங்க தெரியல. இப்படி அந்த வண்டியை ஓரமா நிறுத்தியா பேசுங்களேன். அவ்வளவு முக்கியமா? நான் உண்மையா ஜெபம் பண்றேன். ஃபாஸ்டிங் போட்டு எடுத்து ஜெபம் பண்ண போறேன். எல்லா இன்டர்நெட்டும் மூடிடணும் ஒரு மாசத்துக்கு. ஆனா இதனால நிறைய நஷ்டம்லாம் ஆகும். ஆனா மனுஷன் திருந்தனா போதும். ஆமென். அப்போ டாக்டர்ஸுங்களுக்கு ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. எல்லாருக்கும் இழுப்பு நோய் வந்துடும். சில மொபைல்ல பாத்துக்கிறேன், ஹஸ்பண்ட் பேர் என்ன போட்டிருப்பாங்க, ஹனின்னு போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கும், அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த அணி வீட்டுக்கு வந்தாருன்னா
அது என்னன்னு தெரியல, பெட்ஷீட்டுக்குள்ள போத்திக்கிட்டு குசு குசு குசுன்னு பேசுறது. ஐயோ ஐயோ. ஒருத்தர் காசிமேடு மீன் வாங்க போனாராம். சரியா, மீன் வாங்கிட்டார், வஞ்சர மீன் வாங்கி கையில வச்சுட்டார், பேக்ல வச்சுட்டு அப்படியே வர்றாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த சகோதரர் மீட் பண்றாரு. மீட் பண்ண உடனே, எப்படியா இருக்கிற, வாயா 2 பேரும் சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் அங்க இருக்குது. அப்படியே பேசுறாங்க பழைய காலத்து கதை, அந்த கதை, இந்த கதை. ஐயோ டைம் போனதே தெரியா. எப்பா லஞ்சு கொடுப்பா. லஞ்சு சாப்பிட்டாச்சு. பொண்டாட்டி அங்க வெயிட் பண்ணுது. மீனை எடுத்து பார்த்தா நாத்தம். அந்த மீனேக்கே பொறுக்கலின்னா நீ பேசுற பேச்சு ஆண்டவருக்கு பொறுக்குமா? அல்லேலூயா. இதுக்கெல்லாம் அல்லேலூயா வராது. நம்ம யாரு கூட பழகுறோமோ அவர்களை போலவே நம்மளும் பேச ஆரம்பிச்சிடும். தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், தூத்துக்குடியில் போய் நீங்க 1 மாசம் இருந்து பாருங்க. திருநெல்வேலி பக்கம் 1 மாசம் போயிட்டு நீங்க தங்கிட்டு வந்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு வந்துடும் வார்த்தை. கேரளால 1 மாசம் இருங்க, பறையும் அப்படின்றோம். நம்ம நார்த் இந்தியால போயிட்டா போலோஜி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம மாறிடுவோம். எதை நம்ம கேட்கிறோமோ வாயில வரும். இப்ப நம்ம யார் கூட பழகுறோம்? ஒருத்தர் தீமையானங்களே பேசுறானா அவனை விட்டு விலகு. பரியாசக்காரர் உட்காரம் இடத்துல சொன்னாரா இல்லையா? இன்னும் உட்காருப்பா, காதுக்கு இன்பமாகுது, பேசு பேசு. அவன் தெரியுமா, இவளை தெரியுமா, அந்த சிஸ்டர் முன்னாடி வந்து பைபிள் படிக்குத அது தெரியுமா, அந்த சிஸ்டர் வில்லேஜ் மினிஸ்டர் பண்ணுத அதை பத்தி தெரியுமா, ஏன் பாஸ்டர் பத்தி அவர் பேசுவாரு. சங்கீதக்காரன் 39:1 சொல்றாரு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தில் அடக்கி வைப்பே. அந்த நாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கிறார். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தில் அடக்கி வைப்பேன். அதனாலதான் நான் சொல்லுவேன், போன்லலாம் பேசுனீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல பேசாதீங்க, வேணாம், தேவையில்லை. அதுவும் எதிர்ப்பாளரோடு கூட பேசும்போது ஆண் பெண் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, இப்ப இல்லை முன்னாடி நான் சொல்றேன். ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட், பிரதர் இதுல இருந்து இந்த பைபிள்ல இருந்து இந்த வசனத்தை மாத்திரம் எனக்கு விளக்கம் கொடுங்க. நான் ஓகே சந்தோஷம், விளக்கத்தை கொடுப்பேன். ஐயோ இந்த வாரம் மெசேஜ் எப்படி தெரியுமா இருந்தது, அப்படியே சூப்பரா இருந்தது, எனக்கு அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடும். அடுத்தது என்ன தெரியுமா வரும், பிரதர் உங்க ஹேர் ஸ்டைல் அப்படியே சூப்பரா இருக்குது பிரதர். அவள்தான் அப்பிட்டு. ஆகாத சம்பாஷணைகள், பக்கத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை எடுக்கும். இரவு தூங்குவதற்கு முன்பாக தேவனே இன்றைக்கு காலமே தொடங்கி இரவு வரைக்கும் என்ன காரியங்கள் எல்லாம் நான் பேசினேனோ, யாரை குறித்து நான் தவறாக பேசினேனோ, புறங்கூறினோ, யாரையாவது மனம் புண்பட பேசினோ, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று நீ ஒப்பு கொடுத்து தூங்கினா உனக்கு நித்திரை தேவன் இன்பமாக்குவா. இல்லை என்றால் உனக்கு நித்திரை வராது. காலையில எனக்கு போன் வரும், பிரதர் தூக்கமே வர மாட்டேது, யாருக்கிட்ட ஒப்புரவன போய் ஒப்புரவாயிடு. 1 தீமோத்தேயு 5:13 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் படிக்கணும்.
தயவுசெய்து எல்லாரும் தரங்க பைபிளை. 1 தீமோத்தேயு, 1 Timothy chapter 5 verse 13. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்தாச்சா? பைபிள் இல்லாதவங்க தயவு செய்து பைபிளை வாங்கிடுங்க. ஜீன்ஸ் பேண்ட் வாங்க தெரியுது, பைக் வாங்க தெரியுது, சீட்டு மாசம் மாசம் சீட்டு ஃபண்டு போட தெரியுது. ஒரு பைபிளை வாங்கலினா, நீ பைபிளை வாங்கலினா கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீணலற்ற காரியங்களையும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். யார் தெரியுமா? சோம்பேறிகள், வேலைக்கு போவாதவங்க, சும்மா வெத்தா இருக்கிறவங்க இதை செய்வாங்கன்ட்டு நான் சொல்லல. சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, டென்ஷன் எழுதலைங்க, என் மேல கோச்சிக்க போறீங்க. நிறைய பேர் இதை தான் கோச்சிக்கிறீங்க. நான் இதில் இல்லாத பிரசங்கிக்கல, இதில் இருக்குதான் பிரசங்கிக்கிறேன். இவர் எனக்கு தான் சொல்றாரு, அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீணலற்ற காரியங்களையும் தகாத காரியங்களையும் பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ வாயை முடிச்சிடலாம். ஓகேவா? வாயை முடிச்சிடலாம். இப்போ ரெண்டாவது நோய் என்னன்னு பார்க்கலாமா? சிலர் போய் டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் பசியே எடுக்க மாட்டேது டாக்டர். என்னது? பசியே எடுக்க மாட்டுது. அப்படியா? சரி, ஓகே, இந்தா இதுன்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்துருவாரு. மாத்திரை போடுவோம், ஆனாலும் பசி எடுக்காது. காரணம் என்னன்னா, இவர் ஓடி ஆடி வேலை செய்தவர் இப்ப வேலையே செய்யறது கிடையாது. அந்த நாட்கள்லாம் பிள்ளைங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விளையாடிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ பிள்ளைங்க எல்லாம் மொபைல், கண்ணெல்லாம் பிதிக்கிட்டு அப்படியே விளையாடிட்டு இருப்பாங்க. பிசாசு எவ்வளவு தந்திரமா பிள்ளைகளை நோய் வர செய்துறான். கண்ணு போயிடுது, பிரெயின் போயிடுது, எல்லாமே கெட்டு போயிடும். தயவுசெய்து உங்க பிள்ளைங்க உங்க மொபைல்ல கேம் இருந்தா நீங்க உருப்படவே மாட்டீங்க. தயவுசெய்து கேமை எடுத்து போடுங்க, அப்பதான் உங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. எத்தனை பெற்றோர்கள் அழுகுறாங்க தெரியுமா? தயவுசெய்து அந்த மொபைல்ல கேம் இருந்தா கேம் விளையாடுறதோட பைபிளை படிங்க. வேதத்துல எவ்வளோ காரியம் இருக்குது, எவ்வளோ கேம்ஸ் இருக்கு தெரியுமா பைபிள்ல? நீங்க விளையாட வேணாம்ல, விளையாடுங்க. பட் அதுலயே ஆனா அதுல போயிட்டா மூழ்கிடுறாங்க. அதனாலதான் வேண்டான்ற. நான் சில காரியங்களை நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வரும். உனக்கு மண்டையில மசாலா போயிடும், படிப்பறிவு போயிடும், வேலை ஸ்தலத்துல எண்ணங்கள் போயிடும், மைண்ட் வேலை செய்யாது. ஏன்னா மைண்டை ஃபுல்லா அங்க உள்ள திணைச்சாச்சு. அதே தான் உனக்கு வெளியே வரும் பொழுது எவனை அடிக்கலாம் எவனை சுடலான்னு வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது டாக்டர். எங்க வீட்டில் எல்லாரும் ஆசையா, எங்க அம்மாலாம் நல்லா சமைக்கிறேன், என் ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்க, ஆனால் என்னால சாப்பிட பிடிக்கல பிரதர். டாக்டர், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவர்கள். நான் 20 வருஷம் விசுவாசி, 10 வருஷம் விசுவாசி, அப்படி என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் வேதத்தை தொடர்றதே கிடையாது, ஜெபம் பண்றதே கிடையாது.
இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள், மாரை தட்டிக் கொள்வார்கள். நான் போதகர் என்று சொல்லிக் கொள்வார்கள், நான் ரெவரண்ட் என்று சொல்லிக் கொள்வார்கள், நான் பிஷப் என்று சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் வேதத்தை படிக்குவது எப்போது தெரியுமா? தேவனுடைய செய்தியை கொடுக்கும் பொழுதுதான். தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக வேதத்தை படிக்கிறார்கள் ஒழிய தன்னுடைய ஜீவியம் மாறுவதற்காக அல்ல. சண்டே ஸ்கூல் நீங்கள் நடத்தலாம், டீன்ஸ் மீட்டிங், யூத் மீட்டிங் நடத்தலாம். அதற்காக நீங்கள் படிப்பீர்கள் என்றால், நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்கான வேதத்தை திறப்பேன் என்றால், ரொம்ப கஷ்டங்க. நிறைய பேர் ஜபமே கிடையாது. ஜபம் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி பிரைட்டா மாறும்? ஒரு வாசகர், பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி. அந்த விக்டரியே இல்லாம போயிடும். பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். அப்ப நீங்க என்னதான் ஊழியம் செய்தாலும், என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், ஜெபம் இல்லை என்றால் அந்த குடும்பம் பூஜ்யமாக மாறிவிடும். இந்துக்களோ புறஜாதிகளோ மேலு. நான் ஒரு முறை ரோமன் கேத்தலிக் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கூப்பிட்டது 8 மணிக்கு. ஆனால் நான் 7:30 மணிக்கு போயிட்டேன். நானும் மேரி, அப்புறம் நாங்கள் 2 பேர் தான் போனோம். பெங்களூரில் எங்களை உட்கார சொன்னாங்க. அந்த ரோசரி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 ஹவருங்க, 1 மணி நேரம் மதர் மேரிக்கு முன்னாடி ரோசரி எடுத்துட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம ஜனங்க அப்படி இல்லையே, ஜெபமே கிடையாதுங்க. ஒருவேளை நீங்க சாப்பாடுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம், வயிறுலாம் எரிய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த உணர்வே இல்லைன்னா, என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஜெபிக்கல, இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கல அப்படின்னு இருந்ததுன்னா அவ்வளவுதான், நம்ம லைஃப் அவ்வளவுதான், முடிஞ்சது. அந்த ஃபுட்டு தாங்க உள்ள போகணும், அந்த வார்த்தை தான் உள்ள போகணும். அப்பதான் நான் உயிர் மீட்சி அடைவேன். ஜெபம், தேவனோடு கூட பேசுகிற உறவு, இந்த ரெண்டும் இல்லைன்னா நான் தகாத வழியில மாட்டிடுவேன், தகாத நபரை லவ் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்குள்ள வேதமும் இல்லை, ஜெபமும் இல்லாதபடினாலதான் எனக்குள்ள நோய் வந்துடுச்சு. நான் வீக் ஆயிடுறேன், அந்த மாய்மாலத்தில் விழுந்துடுறேன், என்னை இழுத்துருது. ஆனால் பவரான ஜெபமும் எனக்குள்ள வேத வாசிப்பும் இருந்தால் நான் யாரை பார்த்தாலும் சட்டை பண்ண மாட்டேன். ஏன்னா யார் எனக்கு பாவங்களை தூண்டுவானாலும் சரி, என்னால அந்த வேத வசனத்தினால மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. வாலிபன் எதனால சுத்தமாகுவான்? வேத வசனத்தினால்தான். ஒரு வாக்கை என் இருதயத்தில் வச்சேன். எதற்கு? நான் பாவம் செய்யாதபடிக்கு. ஏன் நோய் வந்துருது? பாவம் என்ற நோய் ஏன் என்னை பற்றிக் கொள்கிறது என்றால், எனக்குள்ள வேதம் இல்ல, எனக்குள்ள ஜெப ஆவி இல்ல. ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா வச்சுங்களேன், கை கால்லாம் நடுங்கணும், எதையோ இழந்துட்ட மாதிரி இருக்கணும். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அதை பத்தி கவலையே இல்லை அப்படின்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. வாசிக்கிறதுக்கே விருப்பம் கிடையாது, போர் அடிக்குது பிரதர். சபையில் எல்லா காரியங்களும் ஊழியங்களும் இருக்கலாம் நீங்க, இன்க்ளூடிங் மீ. ஆனால் வேத வாசிப்பும் ஜெபமும் ஒருவனுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் அந்தோ பரிதாபம், அவன் நோய் பிடித்தவன். ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ச்சி வேண்டும், வளர வேண்டும் ஆசையானது சுத்தமா இருக்கவே இருக்காது. இந்த நோய் ரொம்ப ஆபத்தான நோய். பிரியமானவர்களே, அடுத்தது இன்னொரு காரியத்துக்கு நான் போயிடலாம், டைம் இல்லை, சீக்கிரம் போறேன். இது ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட். டாக்டர்கிட்ட போறாங்க. என் பையனுக்கு என்ன வயசு சொல்லுவீங்க டாக்டர்? டாக்டர் சொல்வாரு, உங்க பையனுக்கு எப்படி 30 வயசு, ஆனா வளர்ச்சி இல்லை டாக்டர், பார்த்தா ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான்.
வளர்ச்சியே இல்லை. இது என்ன காரணம் என்றால் ஹார்மோன், ஜெனட்டிக். வளர்ச்சி ஹார்மோன் குறைபாடு என்று சொல்வார்கள். GHD அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டோட்ரி சுரபி என்ற ஒரு சுரபி உண்டு. அந்த சுரபி மூளையில ஒரு சிறிய பகுதியில growth ஹார்மோன் என்பதை சுரக்க வேண்டும். இந்த ஹார்மோன் போதுமான அளவில் சுரக்கவில்லை என்றால் குழந்தை பருவத்தில் உயரம், எடை வளர்ச்சி தடைப்படும். பெரியவனாக பின்னும் தசை வளர்ச்சி குறையும், எலும்புகள் பலவீனமாக இருக்கும், சோர்வு, வயிற்று பகுதியில் கொழுப்பு கூடும், புரதம், துத்தநாகம், விட்டமின்கள் குறைபாடுனால வளர்ச்சி இல்லாமல் அந்த குழந்தை எப்படி தெரியுமா இருக்கும்? அது 30 வயசானாலும் சரி குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க. பேச்சு சரியா தெரியாது, ஒரு மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். நிறைய இடத்துல நீங்க பார்த்துருக்கலாம். சரி, ஆவிக்குரிய நோய் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 5:12. புதிய ஏற்பாடு பக்கம் 301. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய யார சொல்றாரு தெரியுமா? விஜிஎஃப் சபையை பார்த்து தேவன் பேசுகிறார் அந்த காலை வேளையில. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். 13. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். என்னவா? நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு, நம்ம சபையில தான், பிரதர் நான் 6 நாள் நாங்க கஷ்டப்படுறோம் பிரதர், எவ்வளோ பிரச்சனைகள், வேலையில, வீட்டுல, குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனைகள், நாங்க சபைக்கு வந்தா ஒரு ஆறுதலான வார்த்தை நீங்க பேச மாட்டீங்களா? ஒரு ஆறுதலான வார்த்தை பேச மாட்டீங்களா? அப்ப இவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவாரு. இங்கேயும் நீ செய்வதை திரும்பவும் செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். அதனால சபைக்கு வராம போயிட்டார். எனக்கு இந்த மெசேஜ் பிடிக்கல. இன்னும் உங்களுக்கு பால் குடிக்கணும். பால் குடிச்சிட்டே இருந்தா வளர்ச்சி இருக்காதுங்க. சரி, திருஷாத் இங்க வாப்பா. இப்ப நம்ம கிட்ட யாருக்கிட்ட ஃபீடிங் பாட்டில் இருக்குதா? யாருக்கிட்ட இருக்குதா? இந்த கொடுங்களேன், குழந்தைங்க கொடுங்க, நான் கையில வைக்க மாட்டோம், தொடல மாட்டோம். சீர் கொடுங்க, கையில வச்சுப்பா. ஆனா குடிச்சிடாத, குடிக்கிற மாதிரி காட்டு, நல்லா அப்படியே இன்ட்ரெஸ்டா குடிக்கிற மாதிரி. ஃபிங்கர் வைக்க கூடாது. குடிச்சிட்டான். சரி, கொடுத்துரு அவங்க. இப்போ திரிஷாத்துக்கு இப்ப எவ்வளவு பேர் சிரிச்சிங்க? சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு இருந்தா கை சப்புறாங்க நிறைய பேர். இன்னும் அதனால நிறைய பேர் சூட வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு பால் தான் வேணும். அந்த பாலை விரும்பி குடிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அந்த பால்ல கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கொடுங்களேன், அதனால பாலும் கெட்டு போயிடும். 2வது அந்த குழந்தை அவ்வளவுதான். பால் குடிக்கிற நேரத்துல பாலை குடிக்கணும். மற்ற பால் இப்போ கூட குடிக்கலாம், தப்பு கிடையாது. சம்டைம் பால் வேணும், நமக்கு தேவை, ஆசீர்வாதமான வார்த்தைகள் தேவை.
ஆனால் அதே என்னுடைய ஆகாரமா இருக்கக்கூடாது. எந்த உணவுப் பொருள் நான் சாப்பிட மாட்டேன், வெறும் எனக்கு பால் மட்டும் தான் வேணும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2. புதிய ஏற்பாடு பக்கம் 302. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு அளந்து வளர்ந்துடணும். அதையே கேட்க கூடாது. செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அடுத்தது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர். இன்னும் நிறைய பேர் கையில வச்சு ஜெபம் பண்ணணும். கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தெழுதல், நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாம பூரணராகும்படி கடந்து போவோமாக. பூரணராகும்படி கடந்து போக வேண்டும். சபைக்கு வரும்பொழுது எனக்கு ஆறுதலான வசனம் ஆண்டவர் பேசுவாரா? இல்ல, ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல கரைப்பட்டு இருக்கிறேன், இந்த உலகத்தோடு கூட ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் நாவு பாவம் பண்ணுது, என் கண்ணு பாவம் பண்ணுது, நான் விரோதமாய் உமக்கு விரோதமா நான் இருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும். அப்படி நீ உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அங்க மனம் திரும்புதல் உண்டாகும். இன்னைக்கு இல்லையே. இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்துல வளர முடியல, வளர்ச்சி இல்ல. அதே சத்தியம் வேணும். பிரதர், ஆசீர்வாதமான செய்தி பேசுங்க பிரதர். இருக்கு, நிறைய சபை இருக்குது, போங்க. நீ 10,000 ரூபாய் கொடுத்தா ஆண்டவர் உனக்கு ரெட்டிப்பாய் தருவார். 20,000 ரூபாய். அவர் மார்வாடி கடை வச்சுக்கிறார் ஆண்டவர். அதெல்லாம் மாய்மால உபதேசங்க. சிறுகு விதைக்கிறவன் சிறுகு விதைக்கிறவன். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் ஹோல்டர் அவர். ஆனா அவர் ஷேர் மார்க்கெட் ஹோல்டர் தாங்க. அந்த வசனம் எதுக்கு தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? ஏழைகளுக்கு இறங்குறத பத்தி பேசப்பட்டிருக்கு. நீங்க ஏழைகளுக்கு கொடுத்தா அவர் திருப்பி தருவார். இதான் சத்தியம். இன்னைக்கு 99% சபைகள் இதை பேசுறது கிடையாது. 99 சபைகளும் எனக்கு கொடு வேதனைங்க. அருமையான சகோதரியே, நான் இன்னும் வளரல. இன்னும் நிறைய பேர் நினைப்பாங்க, இவ்வளவு கொடுத்தா நம்ம ஆண்டவர் கொடுப்பாரு. அதில் விட்டு கடந்து வாங்க, ஆண்டவர் தருவார் நிச்சயம். அதை விட்டு மேல வாங்க, மேல ஆண்டவரே என்னை மாற்றும் ஐயா, எனக்குள்ள இருக்கிற நோயெல்லாம் எனக்கு மாற்றும் ஆண்டவரே. அதே வசனம், அதே வார்த்தைகள், அதே கேட்டுக்கிறது காட்டிலும் கடினமான உபதேசம் அல்லவா என்று இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு போயிட்டாங்க. நிறைய பேருக்கு அதான் பிடிக்கிறது இல்லை, அப்படிப்பட்ட வார்த்தைகள் பிடிக்கிறது இல்லை. ஆறுதலான வசனம். நம்ம வருட கடைசியில வந்திருக்கிறோம். அடுத்த மாசம் 3 நாள் இங்க மீட்டிங் வைப்போம். நம்ம முன்னாடிலாம் நான் மனோராஜ், நிறைய ஊழியக்காரங்க, நிறைய விசுவாசங்களாம் சேர்ந்து 3 நாள் மீட்டிங் எப்படி தெரியுமா நடக்கும்? அப்போ ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் மாறிடுச்சு. இப்போ பிரியாணியும் அதெல்லாம் போடுறோம் நம்ம. அப்போல்லாம் ஆரம்பத்தில் மேனகா சிஸ்டர் தெரியும், மல்லிகா சிஸ்டர்லாம் தெரியும். 3 நாள் கடும் உபவாசம். 3 நாள் சாப்பிட மாட்டோம். எல்லாம் சபையில் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்போ எப்படி தெரியுமா இருக்கும்? சபை பயங்கரமாக இருக்கும், ஆவிக்குள்ளாக இருந்தாங்க. ஆனால் காலங்கள் மாற 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 அப்படியெல்லாம் மாறிடுச்சு. இந்த 3 நாள் மீட்டிங் எதுக்கு வச்சிருக்கோம்னா, வெறும் விளையாட்டு பொருள் அப்படி அதுக்காக இல்லைங்க. எதுக்குன்னா, நான் புதிய வருடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் புதிய மனுஷனாக போனோம். பழையவளெல்லாம் களைச்சிட்டு, பழையவளெல்லாம் ஒழிச்சிட்டு, போதகராகிய வேண்டிய நான், சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இங்க இருக்கிற எல்லாருமே பாஸ்டர் தெரியுமா?
சொல்லுங்களேன், நான் பாஸ்டர். சொல்லுங்க, என்ன பயப்படுறீங்க? சொல்லுங்க, நான் பாஸ்டர். பைபிள தான் சொல்லுது, போதிக்கிற எல்லாருமே பாஸ்டர் தான். ஆனா போதகர்கள் என்று அழைக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நீங்க இருக்கிற எல்லாரும் போதகர்களாய் மாற வேண்டும். போய் எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பெற்ற சந்தோஷத்தை இந்த வையகம் காண வேண்டும். அப்படியே உட்கார்ந்துறதுக்காக வசனத்தை கேட்கலங்க. திருவசனத்தை கேட்டு 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 நம்ம போட்டுக்கிற சேரை தேய்ச்சி தேய்ச்சி உடைச்சிட்டு அதுக்காக இல்லை. ஏதோ வந்தோம், சமைச்சோம், சாப்பிட்டோம், ஊழியம் செய்தோம், இல்லவே இல்லைங்க. இதை விட மேல்படி என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக நான் எதை செய்தேன்? ஒரே ஒரு கேள்வி சொல்லி நான் முடிக்கிறேங்க. எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துல, எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லியிருப்பீங்க? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்ற ஜனங்களுக்கு இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பீங்க? ஏன் சொல்லலைன்னா, என் நோயே தீர மாட்டேது பிரதர். அதுல இருந்து வெளியே வரவே. அது முதல்ல பிரதர் நான் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் பிரதர், நான் சில காரியெல்லாம் விட்டுட்டு அப்படியே வந்துடுவேன், முழுசா சரண்டர் ஆயிடுவேன். அவன் சொல்றான் வரவே முடியாது. ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு கூட வா. எனக்கு தெரியாது, வா, உன்னை தெரிய வைப்பார் ஆண்டவர். பிரதர் எனக்கு ஜெபம் பண்ண கூட தெரியாது, வா, உன்னை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். எங்க சும்மா சபைக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பேக தூக்கிட்டு போறதுக்காக அல்ல, நம்ம மாறணும். என்ன மாறணும்? நான் போன பிறகு என் அத்தைக்கு சொல்லணும், என் மாமாக்கு சொல்லணும், எங்க சித்தப்பாக்கு சொல்லணும், என் சித்திக்கு சொல்லணும், எல்லாருக்கும் போய் இயேசுவே மெய்யான தெய்வம், அவர்தான் நித்தியத்துக்கு கொண்டு போவார். இந்த மாய்மால பிரசங்கலாம் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வந்துட்டா உனக்கு சுகம் கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட வந்தா உனக்கு பணத்தை தருவாரு, ஆண்டவர்கிட்ட வந்தா அதை தருவாரு, அதெல்லாம் பழசு, தூக்கி போடுங்க. ஆண்டவர்கிட்ட வந்தா உனக்கு நித்தியத்தை தேவன் தருவார். இது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லி கூப்பிட்டா நிறைய பேர் வந்துருவாங்க. எனக்கு வயிற்று வலி நல்லாயிடுச்சு, நீ வா, உனக்கு வயிறு நல்லாயிடும், நீ வா, உன்னுடைய பிரச்சனைகளை தீரும், அதெல்லாம் ஈஸியா பிரசங்கம் போயிடுங்க. ஆனால் இந்த பிரசங்கமானது என்ன பிரசங்கம் தெரியுமா? நான் புருஷனான போதோ என்ன பிரசங்கம் தெரியுமா? அவர்தான் நித்தியம், அவர்தான் வழி, அவர் வாழ்ந்தாரு, நம்மையும் வாழ வச்சிருக்கிறாரு, நம்ம அவரை போல மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா?